ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு ரீச் ஆகும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அக்ஷய திருதியை நாட்களில் நாம் என்னென்ன செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷய திருதியை அன்று ஒரு நபர் எந்த வேலை செய்தாலும் அது எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பொழுதும் முடிவடையாது. எனவே மக்கள் தங்கள் மகிழ்ச்சி, செழிப்பு, செல்வம் மற்றும் சொத்துக்களை அதிகரிக்க இந்நாளில் பல நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். ஆனால் அந்த நாளில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன. என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது என்பதை குறித்து இங்கு பார்க்கலாம். அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்க வேண்டும். அதுதான் நம் வீட்டில் செல்வ செழிப்பை கொண்டு வரும். ஆனால் அந்நாளில் பிளாஸ்டிக், அலுமினியம் அல்லது ஸ்டீல் போன்றவற்றை ஒருபோதும் வாங்கக்கூடாது. நம்பிக்கைகளின்படி அவைகளால் ராகுவால் பாதிக்கப்படுகின்றன. இது வீட்டில் எதிர்மறை மற்றும் வறுமையை கொண்டு வரும். ஜோதிடத்தின்படி அக்ஷய திருதியை நாளில் யாருக்கும் பணத்தை கடனாக கொடுக்க மாட்டார்கள். இதை செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி தேவி நாம் பணம் கொடுத்த நபரின் வீட்டிற்கு சென்று விடுவார் என்பது நம்பிக்கையாகும். அக்ஷய திருதியை நாளில் தங்கம் அல்லது தங்க நகைகளை இழப்பது அசுபமாக கருதப்படுகிறது. மேலும் இது நிதி இழப்பின் அறிகுறியாகும். ஆகையால் அக்ஷய திருதியை நாளில் பணத்தை ஒருபோதும் இழக்கக்கூடாது. அக்ஷய திருதியின் போது வீட்டின் பூஜை அறையோ அல்லது பணம் வைக்கும் இடத்தையோ அழுக்காக வைக்கக்கூடாது. அது மட்டுமன்றி வீட்டை நன்றாக சுத்தமாக வைக்க வேண்டும். வீடு அழுக்காக இருந்தால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் நிரம்பி இருக்கும். அக்ஷய திருதியை நாளில் இறைச்சி, மது, பூண்டு, வெங்காயம் போன்றவற்றை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. அதுபோல அக்ஷய திருதியை நாளில் சங்கு, ஸ்ரீ யந்திரம், குபேர யந்திரம், விநாயகர், விஷ்ணு ஆகியோரை பேச்சின் மூலமாகவோ அல்லது செயலின் மூலமாகவோ ஒருபோதும் அவமதிக்கக்கூடாது. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.